சரி, ஓகே. அரவிந்த், நீங்க சொல்லுங்க. இது எஸ்ஆர்எம்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் பிடெக் படிச்சுட்டு இருக்கேன். வெரி குட். அது ஃபைனல் இயர். அதுக்கப்புறமா அப்பா பிஸ்னஸ் பண்றாரு, ஆயில் கடை வச்சிருக்காரு ஓகே. அரும்பக்கம்ல. ஓகே. ஸோ அடுத்து நானே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஐடியா. சூப்பர், சூப்பர். நீங்க எது அப்பா பிசினஸ்லயே பண்ண போறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ண போறீங்களா? ஏன்னா நான் வெப்சைட்ஸு அதுக்கப்புறமா ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுனால ஃப்ளட்டர்ல ஆப் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் கற்றுக்கிட்டு ஓகே. இருக்கேன். ம். அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ உங்க வீட்டுக்கு எத்தனை பசங்க? நீங்க மட்டுமா இல்லை உங்க அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா? நானு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. ஓ, ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அப்பாவோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கலாம்? ஓகேவா? ஓகே. நான் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அது பார்த்துக்கிற ஐடியா இல்லையா? அது அடுத்தது கேரி ஃபார்வர்ட் பண்ண. அதுவுமே பார்க்கணும்னு ஐடியா இருக்கு. ஏன்னா அப்பா அதுல 25 இயர்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதையும் விட்டு வர முடியாது. ம். அதையும் கரெக்ட். அப்படியே பண்ணணும் அப்படின்னு. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 சென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 கம்பெனிஸில் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அந்த 3 கம்பெனிஸில் வந்து அந்த சிஇஓ தான் கம்பெனியோட ஃபவுண்டரு. அந்த ஃபவுண்டரோட பசங்களை வந்து அவர் அந்த கம்பெனியில் எப்படியாவது கொண்டு வரணும், அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ட்ரை பண்ணார். அதில் 2 கம்பெனிஸில் வந்து இட் வாசன்ட் சக்ஸஸ்ஃபுல். அந்த பசங்க வந்து கொஞ்சம் சண்டை கிண்டெல்லாம் போட்டுட்டு தனியாக போயிட்டு அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பெனியில் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2த்துலையும் வந்து அந்த பசங்க ரொம்ப யங் ஏஜ்ல வந்து அவங்க அப்பா கிட்ட வந்துட்டாங்க. அந்த பிஸ்னஸ்குள்ளார அவங்க அப்பா சொன்ன பேச்சு கேட்டு வந்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா வந்து அவங்களுக்குன்ட்டு போய் ஒரு தைரியம் இல்லை, தனியாக போய் சஸ்டெயின் பண்ணுவேன், நான் தனியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு இல்லை. அப்புறம் வந்து வயசானதுக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க அப்பா வந்து இன்னும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்றது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி எப்பவுமே வச்சுக்கோங்க. அதுல ஒரு இன்கம் வரட்டும், அதுல வந்து நான் இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்றது நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பாவோட பிசினஸ்ல அப்பாவோட நாலேஜ், அது எல்லாத்தையும் டொமைன் நாலேஜ், அது எல்லாத்தையும் விட்டுறாதீங்க. தட் இஸ் வேல்யூபிள். ஏன்னா உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி தரதை வேற யாருக்குமே சொல்லி தர மாட்டார். அந்த ஆஃபீஸ்லேயே பெஸ்ட்டாக வேலை செய்யறது கூட சொல்லி தர மாட்டார். அதனால அதையும் வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அதில் இருக்கிற இந்த சர்வைவல் ஸ்கில்ஸு, அது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பிஸ்னஸை விட்டுறாதீங்க. பட் உங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோங்க. ஸோ குட். அப்புறம் ஸ்ரீஹரி சொல்லுங்க. சாரி, நான் வெளியே போயிட்டு உள்ள வந்தேன். சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. இப்போ நாங்க ஒர்க் பண்ற கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு. இப்போ இஆர்பி, நெட்சூட் இஆர்பி, இப்போ அதெல்லாம் எடுத்து அந்த சாஃப்ட்வேர் அப்படியே எடுத்து லைட்டா கஸ்டமைஸ் பண்ணி ஒரு தனி சர்வர்ல போட்டு தானே கஸ்டமர்ஸ் வித்துட்டு இருக்காங்க. அது நான் டீப்பா 1 இயர் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாமே புரிஞ்சுது. அதே இஆர்பி எடுத்து கொஞ்சம் லைட்டா கிளைண்ட் எப்படி சொல்றானோ அதுபடி கஸ்டமைஸ் பண்றாங்க. பண்ணி அதை அப்படியே சர்வர்ல போட்டு தனி சர்வர்ல போட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு 6 மாசம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வச்சு அது அவங்க ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஒரு பே வாங்கி இப்போ மாசம் சர்வருக்கு மட்டும் காசு வாங்கிக்கிறாங்கண்ணா. இது நல்லா நான் ஒர்க் பண்ணும் போதே கவனிச்சிட்டேன். ஏன்னா ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றேன், நான் தான் இம்ப்ளிமெண்டேஷனும் பண்றேன். ஸோ நல்லா எனக்கு புரிஞ்சுது பிசினஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. நான் இன்னும் 2 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், நான் பேசுவேன் கிளைண்ட் கிட்ட எப்படிலாம் பேசி இன்னும் இது பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நான் ரீசர்ச் பண்ணேன் என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஊடோ எல்லாமே ஃப்ரீ தானே, ஊடோ இஆர்பி எல்லாமே ஃப்ரீ. ஷாப் மட்டும் காசு கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைன் கோட் எழுதாலும் பணம் மணி கட்டுற மாதிரி இருக்கும். சரி, அது நான் ஒரு ஐடியாவா வச்சிருக்கேன், அதுலதான் நான் ஒர்க் பண்றேன். ஓகே. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன். நான் அதை படிச்சுட்டு இருக்கேன். பட் இன்னும் நான் இன்னும் ஃபுல்லா ஃபெமிலியர் ஆகல. அது பண்ணி ஒரு கிளைண்டா நம்ம இமெயில் கேம்பெயின் பண்ணி இது பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு இதாகும் எனக்கு இன்னும் புரியல. பண்ணி பார்த்தாதான் தெரியும். நம்ம அதுல முதல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் இல்லையா. அப்ப நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், கேம் டெவலப்மெண்ட் பத்தி ஒன்று மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதுவும் கொஞ்சம் ஒரு யோசனை இருக்குன்னா, பட் நம்ம நீங்க ஒரு கேம் கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதான் அடுத்த நெக்ஸ்ட் கோலு. என்னன்னா ஒர்க்கு போயிட்டு வந்துட்டு சண்டே ஒர்க் இருக்கும்ண்ணா, சாட்டர்டே லீவ் இல்ல. அதனால கொஞ்சம் டைம் கொஞ்சம் ரொம்ப இதாகுதுங்கண்ணா. அது பண்ணிட்டு அது கேம் ஒரு கேமா டெவலப் பண்ணி பார்த்துட்டு அப்ப அதுவும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். சென்னையில வந்து பண்றாங்க, பட் ஸ்டூடியோஸ் ரொம்ப கம்மியா இருக்குண்ணா. அது என்ன பண்றாங்கன்னா பொதுவா
வெப் டிசைன் மாதிரி ஆளுங்களை எடுத்துட்டு ஒர்க் இல்லாதப்போ கேம் டெவலப் பண்ணி இது பண்றாங்க. தனியா இதுக்குன்னு யாரும் பண்றது அது எதனாலன்னு ஒரு டவுட் இருக்குண்ணா. ஓகே, சரி, ஓகே. ஆக்சுவலி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஓவர் சீயிங் இருக்குல்ல, அந்த ஒரு ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிளில் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் பிஏலேருந்து நம்ம டெஸ்டிங் அண்ட் டெலிவரி க்ளோஷர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்ப்போம். பட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம விசிபிலிட்டிக்கு முக்கால்வாசி கொண்டு வர மாட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட் டீம். அதே மாதிரி அந்த லீட் ஜென்ரேஷன் அண்ட் சேல்ஸ், ப்ராஜெக்ட் க்ளோஷர், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த டெக்னிக்கல் ரிசோர்ஸ் கண்ணுக்கு முன்னாடி எப்பவுமே நிறைய நேரம் கொண்டு வர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது விச் இஸ் ஓகே. ஏன்னா இது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கெட் சம்மன் டு டூ இட். பட் இதில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த கம்பெனியில் நீங்கள் இருக்கிறப்ப லேர்ன் பண்ணுறது வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ், இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பிச் பண்ணுறாங்க, அந்த கிளைண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து ஃபைனல் க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்க, இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எங்கே கோர்ஸ் கொடுத்தாலும் படிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல யூனிட்டி கேம் டெவலப் பண்ணுவோம், அதுக்கு நீங்கள் யூனிட்டி கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் படிக்கலாம். மற்றபடி வந்து ஒவ்வொரு கம்பெனியை சர்வை பண்ணுறதுக்கு தே ஹாவ் சம்திங் வெரி யூனிக். ஓகே, இப்போ வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வை பண்ணுறதுக்கு நான் எப்படி என் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரேன்றது வந்து எனக்கான ஒரு சின்ன ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அது கிளிக் ஆகுது, அதை நான் கிளைண்ட் கிட்ட நான் பேசுகிறேன், அதை அப்ரோச் பண்ணுறேன். இந்த அப்ரோச் வந்து கிளைண்ட் கிட்ட சில கிளைண்ட் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகுறீங்க அப்படின்றப்ப அவங்களோட அப்ரோச் என்ன, அவங்க வந்து எதனால அந்த கஸ்டமரை கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து அந்த கஸ்டமர் எப்படி ரீடைன் பண்றாங்க, இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, சோ தென் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் இப்போ இன்னொரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ இங்கேயே என்ன ப்ராப்ளம்னா, மார்க்கெட்டிங்ல வந்து பணம் போறக்கு அவ்வளோக்கா டோன்ட் ஹேவ் அ மணினா. இப்போ இனிஷியலா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும்ல. இப்போ பெரிய பெரிய எம்என்சி வந்து மணி நிறைய இருக்கும், அவங்க மார்க்கெட்டிங் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களா? ரொம்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு மணி இருந்திருக்காது இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எல்லா வேலையும் நம்ம தான் பண்றோம். ஸோ ஒரு பிடிஎம் ஷீட்னு ஒன்று இருக்கும் என்னோட கம்பெனியில். ஓகேவா? அது வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு லீட்ஸையும் வந்து எப்படி கால் பண்ணுறோம், எத்தனை தடவை கால் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு கால் பண்ணுறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் இனிஷியல் ஸ்டேஜஸில். 2011-12 அந்த மாதிரி வருஷத்துலேருந்து அப்போலேருந்து. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாகணும் அப்படின்றது தான். ஏன்னா சர்வைவல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஓகேவா? ஏன்னா வந்து சும்மா லுல்லாய்க்கு பண்ண முடியாது. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, இன்கம் வந்தாலும் நான் அந்த மணி எடுத்து நான் என் கம்பெனியில் அடிக்கடி போடவே மாட்டேன். ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, சேலரிஸ் டிலே ஆகுது, நான் மட்டும் தான் போடுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ல தான் பொழுதுனிக்கு நான் வேலை செய்வேன். ஸோ அப்போ நீ பார்த்தேன்னா நான் வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்போ சென்னை நான் வந்தேன்னா அந்த போரூர் ஈரோடு எங்கே போனாலும் சரி, வெளியில் இருக்கிற சும்மா அந்த போர்டில் இருக்கிற நம்பர்லாம் இருக்குல்ல, அந்த நம்பர்லாம் கூட பெரிய கம்பெனியோட நம்பர், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி எது கிடைச்சாலும் சரி அவனை கால் பண்ணி நீ என்ன பண்ற, நீ இது பண்றல, ஸோ நான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், உனக்கு இன்ட்ரெஸ்டட்னா உங்க எம்டி கூட எனக்கு மீட்டிங் வை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறது அதுதான். ஓகேவா? பாயிண்ட் என்னன்னா அந்த டிசிஷன் மேக்கரை நம்ம ரீச் பண்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் அந்த மாதிரி நம்ம சும்மா ட்ரை பண்றப்போ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து we just have to work out as some business model which can suit them அப்படின்ட்டு கொண்டு போய் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இட் மைட் கிளிக். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஒர்க். என்ன ப்ராஜெக்ட் மாதிரி வந்து ஒரு ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு, இதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, இவ்வளவு டைம் ஃப்ரேம் இருக்கு, இதை நம்ம டெலிவர் பண்ண போறோம். அதுக்கு வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. லேர்ன் பண்ணிக்கணும், சம்டைம்ஸ் சில விஷயம் குயிக்காக லேர்ன் பண்ணணும். மற்றபடி வந்து நீ சொல்ற மாதிரி காசெல்லாம் நம்மள்ட்ட இல்லை அந்த டைம்ல இல்லை, இப்போவும் அதுக்கெல்லாம் செலவு பண்றது கிடையாது. எப்பயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. ஸோ அதனால நம்ம தான் கோல் காலிங். ஸோ கால் பண்ணி ஃபோன் எடுத்து கால் பண்றது, நேரில் போய் மீட் பண்றதுனா மீட் பண்றது, அதுதான். பட் இங்க எல்லாருமே கடன் வாங்கி இந்த குயில் போட்டு, இந்தியன் மார்ட் அதெல்லாம் போட்டு அதில் பாஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் லீட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் இது சொல்லுவாங்க, நீங்க சொல்ற ப்ராடக்ட் கம்பெனிஸா இருக்கும். அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் கையில் வச்சிருப்பாங்க, அதுக்கு கஸ்டமர் கிடைச்சா வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் சர்வீஸ் பேஸ்ட் வந்து நம்ம we have to keep trying. ஸோ நம்ம சர்வீஸ்ன்றது நம்ம இப்போ யாராவது வராங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் பண்ணணும், ஆப் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்கன்னா அந்த ஒர்க் எடுத்து நம்ம டெலிவர் பண்ணி ஆகணும் 2 months 1 month அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் கோனா பி தட் எஃபெக்டிவ் நம்மளுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேம் டெவலப்மெண்ட்குள்ள கொஞ்சம் போவோம், டெப்த்தாக போனோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேம் கிரியேட் பண்றீங்க, 4-5 கேம் கிரியேட் பண்ணிடுறீங்க, பிளே ஸ்டோர்ல வந்து பப்ளிஷ் பண்ணிடுறீங்க. அது வந்து ஒரு அளவுக்கு மீடியம் ஆஃப் அமௌண்ட் வருது. ஓகேனா அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்தது? சி நான் கேம் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அந்த ஆட் ரெவென்யூ வருது, இன்ஆப் பர்ச்சேசஸ் வருது, எனக்கு அதில் இன்கம் வருது அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் போகவே போதீங்க. நான் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்க போகிறதே இல்லை. நான் கிட்டத்தட்ட 120 கேம் நான் பண்ணி லைவில் போட்டு எனக்கு அதில் இன்கமும் வந்துச்சு. சில கேம்லாம் பாப்புலர் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. பட் தட் இஸ் நாட் சஸ்டைனபிள். அது வந்து உங்களுக்கு ஒர்த்தே கிடையாது. ஏன்னா நீங்கள் கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 10 கேம் பண்ணியிருக்கீங்கன்னா 10 கேமுக்கும் வந்து மாறி மாறி வந்து iOSல ஏதாவது ஒரு அப்டேட், ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்லுவான், ஆண்ட்ராய்டில் சொல்லுவான். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ யூ ஸ்பெண்டிங் கண்டினியூஸ்லி மணி இல்லை. ஸோ அதனால் அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு வந்து ஐ யூஸ் தட் அஸ் அ போர்ட்ஃபோலியோ. இப்போ நாங்கள் பண்ணுற கேமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அந்த கேம் ப்ராஜெக்ட்ஸை பார்த்துட்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, அந்த ஆட் ரெவென்யூவில் நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா, யூ ஹேவ் டு பி லைக் அ பப்ளிஷர் லெவலில் நீங்கள் ரீச் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா வந்து பீப்புள் ஹூ மேக் நீங்கள் அந்த பாப்புலர் கேம்ஸு ஆட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி ரெவென்யூ வருது, அந்த கேம் பாப்புலராக இருக்குது அப்படின்றது எல்லாமே இட்ஸ் பப்ளிஷ்டு பை பப்ளிஷர்ஸ். இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸோ ஸ்டுடியோஸோ அந்த மாதிரி வேலையை செய்யவே மாட்டாங்க. பிகாஸ் தே வில் நாட் ஹேவ் அ பட்ஜெட். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கேண்டி கிரஷ் அந்த கேம்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பர் வீக் வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட் மட்டும் $100,000 இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 50 லட்சமோ 60 லட்சமோ இருக்கும் ஒவ்வொரு வாரமும். அதை வந்து அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் தே வில் மேக் மணி. ஸ்டுடியோஸ் நம்மள மாதிரி ஸ்டுடியோஸ்க்கு வந்து டசன்ட் மேட்டர். நம்ம வந்து 100 பீப்புள் வச்சிருக்கோம், 200 பீப்புள் வச்சிருக்கோன்றது டசன்ட் மேட்டர். நம்மள்ட்ட அவ்வளோ எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோ இருக்காது நம்ம போயிட்டு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ ஏஜ் வந்து 23 தான் ஆகுது. எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம நல்லா லேர்ன் பண்ணணும், எப்போ இந்த மெச்சூரிட்டி வரும்? ஏன்னா ஒரு சைடு கிளைண்ட்டையும் பிடிக்கும், ஒரு சைடு இன்சைட் சேலரியும் போடணும், அதெல்லாம் கரெக்டா அந்த இது லீடர்ஷிப் வரணும்னா அதெல்லாம் எந்த ஏஜ்ல வந்து கரெக்டா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? சரி, அதெல்லாம் நீ அடிப்படை தான் வரும். ஸோ அது இட்ஸ் நாட் லைக் இந்த ஏஜில் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல. ஸோ நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ கஷ்ட நஷ்டம் பார்த்து தான் ஆகணும். நீங்க ஸ்டார்டிங்ல அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா? கிளைண்ட் எப்பவுமே ப்ராஜெக்ட் வரும்னு சொல்ல முடியாது. இப்பவும் அப்படிதான். ஸ்டார்டிங்ல இல்லை, இப்பவும் அப்படிதான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த மணி மேனேஜ்மெண்ட், இப்போ சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சர்வைவல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவ் வந்து இப்போ வந்து ஐ காட் யூஸ் டு இட். ஓகேவா? ஐ பீன் லைக் பிரிட்டி ரிச், ஐ பீன் பிரிட்டி புவர். ஓகேவா? ஸோ பாயிண்ட் என்னன்னா, போத் ஸ்டேட்லேயும் வந்து மை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆக்சுவலி த சேம். ஸோ எந்த ஸ்டேட்லேயும் வந்து ஐ நெவர் ஃபீல் ஐம் ரிச், ஐ நெவர் ஃபீல் ஐம் வெரி டூ புவர். ஸோ நான் டூ புவராக இருக்கிறப்ப நான் யோசிக்கிறது வந்து, நான் ஆக்சுவலி எனக்குள்ளார நான் யோசிக்கிறது வந்து, சரி நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்கில் இருக்குது, எனக்கு சர்வேலை பற்றி ஒரியே கிடையாது. ஓகேவா? நிஜமாக சொல்லணும்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ரோட்டில் படம் வரைஞ்சி கூட பொழைச்சிப்பான் அப்படின்வாங்க. ஏன்னா நான் அப்போ ஆர்டிஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து ஐ ஸ்டில் ஃபீல் ஓகேவா? எனக்கு வந்து ஐ யூஸ் ஆல் மை பிரைமரி பேசிக் ஸ்கில்ஸ். எனக்கு அது எதையுமே நான் விட மாட்டேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நான் ஒரு வீடியோ போடுவேன். டூடுல் வரைஞ்சு, அதை வரைஞ்சு, இது வரைஞ்சுன்ட்டு. அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சும்மா ஹாப்பியா வரைகிற மாரி. பட் நோ, ஐ அம் ஸ்டில் பிராக்டிசிங் மை ஸ்கில்ஸ். ஸோ அதனால இப்போ வந்து என்னோட சர்வைவல் அப்படின்றது வந்து இட்ஸ் இப்போ இந்த இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறது, டைவர்சிஃபைங். கம்பெனிஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, இப்போ வர்ச்சுவடைன்மெண்ட் அப்படின்ற கம்பெனி இருக்கு. ஸோ அப்போ வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் இருக்கு, டிராவல்ஸ் இருக்கு, அண்ட் டெக் இருக்கு, ஹப் இருக்கு, இம்போர்ட்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் த ஹோல் பாயிண்ட் இஸ் லைக் டு வின் அ கேம் யூ ஹாவ் டு பி இன் த கேம். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி வந்து இட் இஸ் நாட் அபவுட் வின்னிங் அட் ஆல். இட்ஸ் அபவுட் நாட் டு லூஸ். ஸோ ஏன்னா அது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு கேமில் நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே இப்போ 2 டீம்ஸ் விளையாடுறாங்க. நீங்கள் என்ன கேம் விளையாடுவீங்க? அந்த கேம்ல சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மேபி ஈஸியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் பப்ஜி தானே விளையாடுவேன். வேற ஒன்றும் பப்ஜி கேமு, ஓகே, ஆஸ்பெல்ட், கார் கேம்ஸு, ஓகே, அந்த மாதிரி ஓகே. விளையாடுவேன். இன்னொன்று நான் என்னன்னா கிராஃபிக்ஸ்ல வந்து மேக்ஸிமம் எல்லாம் கிராஃபிக் தானே எல்லாருமே இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. ஆஸ்பெல்ட் எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்பெல்ட் 8ல கிராஃபிக்ஸ் சூப்பரா இருக்கும். இந்தியால வந்து அந்த எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் லேக் ஆகுறாங்களோ கேம் டிசைனிங்க்கு அப்படின்னு பார்த்தேன், சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது. ஏன்னா கிராஃபிக் டிசைனா ஆப்புக்கு வெப்புக்குலாம் பண்ணிடுறாங்க, கேமுக்கு வந்து ரொம்ப ஷார்டேஜ் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்தியாவில். ஷார்டேஜ்லாம் இல்லைப்பா, ஆக்சுவலி வந்து இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இருந்தால் சப்ளை கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்ளை இல்லைன்னா தட் மீன்ஸ் லைக் டிமாண்ட் இஸ் நாட் தேர்.
ஸோ அதனால உங்களோட நீங்க தேடுறீங்க, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால, யூ அலோன் டசன்ட் கான்ட்ரிபியூட் டு த ஹோல் டிமாண்ட். ஓகேவா? யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் இன் த ஹோல் டிமாண்ட்ல. இப்ப எனக்கு வந்து திடீர்னு வந்து ஓடோ டெவலப்பர் வேணும். எனக்கு வந்து எஸ்ஏபி டெவலப்பர் வேணும் அப்படின்றதுக்காக நான் போய் தேடுறேன்னு வச்சுக்கோ. இட்ஸ் மை பெர்சனல் டிமாண்ட். எனக்காக ஒரு டிமாண்ட் தான். இப்ப இதே மாரி என்ன மாரி 1,00,000 பேர் தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் பேசிக்கலி த ஹோல் மார்க்கெட் டிமாண்ட் இல்ல. ஸோ அதனால இந்தியால இல்லன்றதுன்னு இல்ல. இந்தியால இருக்கு. பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ அப்புறம்னா இந்த கிளைண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது ம். அங்க ஓனரும் வந்திருந்தார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு. உங்கள மாதிரி ஓனர்ஸ் அவங்க பேசுறதுக்கு நம்ம பேசுறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம மொட்டையா சாஃப்ட்வேர்க்குள்ள போய் பேச ஆரம்பிச்சிடறோம். பட் அவரு வந்து கரெக்டா எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பேசணும், நடுவில் அவங்க டவுட் கேட்பாங்க இல்லையா சிவில் சைட்ல. அப்ப டக்குன்னு அதை எப்படி ஞாபகம் வச்சு நாலேஜோட பேசணும், அதெல்லாம் அது எனக்கே என்னடா நம்ம நிறைய புரிஞ்சு வச்சிருக்கோம், பட் இப்படி இப்படி பேச வரும் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. அது எப்படின்னா நீங்க இது பண்ணீங்க? சரி, அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ 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 நான் பேசுறதுக்கும், இப்போ எங்க ஆஃபீஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்டாஃப் பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் லைக் எங்களுக்குள்ளார டெக்னிக்கலா வந்து டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மேபி என்னோட அந்த பையன் வந்து ஒரு டெவலப்பர், சீனியர் டெவலப்பர் எடுத்துட்டேன்னா, அந்த பையன் எவ்ரிடே கோட் எழுதுறான். நான் வந்து ஏதோ ஒரு ஹாபிக்கு 1, 2 ப்ராஜெக்ட்லாம் நான் அப்பப்போ கோட் எழுதுவேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென் மை செல்ஃப். என்னோட பிரைம் டைம் டெவலப்பர் டைம்ல வந்து நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நான் எழுதுறேன்னு சொன்னாலும் யாரும் எனக்கு குடுக்க போறதில்ல. ஸோ பட் பாயிண்ட் என்னன்னா, ஏன் ஹவ் ஐ மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து, எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஹேவ் த லெவரேஜ் ஆஃப் பீயிங் தி டிசிஷன் மேக்கர். இப்போ வந்து கிளையண்ட் வந்து என்கிட்ட பேசுறப்ப, ஐ கேன் சென்ஸ் இட். அந்த கிளையண்ட்டுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ப்ராஜெக்ட் குடுப்பாங்களா இல்லையா? எவ்வளோ பட்ஜெட் இந்த கிளையண்ட்? அவங்க போட்டிருக்கிற வாட்ச் ஓகே. அவங்க வந்து ஒரு ஒரு டாக் ஹியூரோ, ஒரு சீகோ வாட்ச்சோ போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க கையில போட்டிருக்க வாட்சே ஒரு 4,00,000 7,00,000னா, தென் திஸ் கை இஸ் மேக்கிங் சீரியஸ் அமௌண்ட் ஆஃப் மனி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்? ஸோ அப்படின்ற மாரி பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பீயிங் அ சிஇஓ ஆஃப் அ கம்பெனி ஆர் ஃபவுண்டர் ஆஃப் அ கம்பெனி வந்து um, we have to win these sort of deals. ஓகேவா? ஸோ தட்ஸ் பேசிக்லி அவர் ஆஸ் அ சேர்ல, இந்த சேர்ல இப்போ நான் சிஇஓ சேர்ல உட்காந்துருக்கிறதுக்கு if I'm still eligible to be sitting in this chair for the next month அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் பேசிக்லி இட் கம்ஸ் ஆஃப்டர் யூ ஸ்டார்ட் ஜட்ஜிங் பீப்புள் அண்ட் ரீடிங் தேர் மைண்ட்ஸ், ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஓகே ஓகே, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். அதுதான் சொல்ல வச்சேன். நெக்ஸ்ட் வந்து யாரு? மதி. ஹாய் மதி. ஹலோ, சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ சொல்லுங்க. கேக்குதாண்ணா? கேக்குப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கேன்ப்பா. ஆல் குட், ஆல் குட். மதி, நான் இப்போ இங்க படிக்கிறேன். நான் சாரி, வேலை பார்க்குறேன். அசோக் லைலாண்ட்ல சூப்பர்வைசரா இருக்கேன். ஓகே, சூப்பர். 2023 தான் முடிச்சேன் காலேஜ். ஓகே. சூப்பர்வைசரா இருக்கேன். 13K தான் சேலரி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேலரி வாங்கினேன் போன மாசம். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சேலரியும் வந்து எவ்வளோ 11,000 14,000 என்னமோ சதர்லாண்டில். நல்லா இருந்துச்சு. குட் குட். ஓகேண்ணா. இப்போ நம்ம ஸ்ரீகர் என்ன சொன்னார்ல கேம்ஸ், எனக்கும் அந்த மாதிரி கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி வைக்கணும் தான் ஒரு ஆசை தான். நான் எப்படின்னா கான்செப்ட் அந்த மாதிரி நிறைய நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நோட்ல நோட் பண்ணி அந்த மாதிரி வைப்பேன். எப்பவுமே திங்க் பண்ணுவேன். நிறைய கான்செப்ட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம். ஸ்ரீகர் ப்ரோ ஓகே சொல்லுங்க, கிளிக் ஆச்சுன்னா பண்ணிடலாம். சரி, நான் உங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் நான் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைங்க. ஏன்னா அது அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு பைக்கை பஞ்சர் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த பஞ்சர் ஓட்டணும்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஸ்பேனர் வேணும், ஸ்க்ரூ டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தேடுறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தாட் ப்ராசஸில் வரணும். உங்களுக்கு அது தேவை. ஏன்னா ஒரு பெரிய கிளைண்ட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பிச்சா நம்ம கம்பெனிக்குள்ளார வந்து அந்த பேமெண்ட்டை கொண்டு வரலாம். நம்மளுக்கு டாக்ஸுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் யூசேஜ் பர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை ஒரு ஆம்பிஷனாக வச்சுக்கணும் அவசியம் இல்லை. கேம் பண்ணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேம் எழுதுறேன், நான் ஒரு கேம் பண்ணுறேன், ஸ்டுடியோவில் போடுவோம், ஆப் ஸ்டோரில் போடுவோம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம், ஆட் இன்டெகிரேட் பண்ணுவோம். அது கியூரியாசிட்டியில் நேச்சுரலாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போங்க. அது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் யூ கேன் டூ இட். ஓகேண்ணா, ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்தது ராஜ்குமார். சொல்லுங்க ராஜ்குமார்.
ராஜ்குமார் எங்க பிஸியா இருக்காரு. அடுத்து யாருக்கா? விக்னேஷ். ஹலோ ப்ரோ. ஹாய் விக்னேஷ். சொல்லுங்க விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா, சூப்பரா இருக்கும். சொல்லுங்க. ப்ரோ திருச்சியில சாரநாதன்ல வந்து ஃபைனல் இயர் பிஇ படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. மெக்கானிக். அப்படியா? வெரி குட். திருச்சியில எங்க இருக்கீங்க? இங்க பூலாங்குடி ப்ரோ. அப்படியா? எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. இந்த ஓஎஃப்டி இருக்குல ப்ரோ. ஓகே. ஓஎஃப்டி பக்கத்துல. ஓகே. குட். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்டடீஸ் எல்லாம்? என்ன படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னீங்க? மெக்கானிக்கல் ப்ரோ, பிஇ மெக்கானிக்கல். ஓகே, குட். ஸோ என்ன பிளான் உங்களுக்கு ஃபியூச்சரில்? ப்ரோ ஆக்சுவலாக வந்து நான் லாக்டவுனில் தான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் ப்ரோ. அப்போயே வந்து நான் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு நான் செகண்ட் இயர்லேருந்தே நமக்கு ஒரு அண்ணன் கௌதம்னு ஒரு அண்ணன் தெரியும் ப்ரோ. அவர் வந்து ஆல்பம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் கூட சேர்ந்து ஆல்பம் அப்புறம் டிஜிட்டல் பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். தேர்ட் இயர் கடைசி 6th செம் வரைக்குமே பண்ணிட்டு இருந்தேன், லீவ் வரைக்கும். அதில் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு மார்ஜினும் வரதில்லை, ஒர்க்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு ஷீட்டுக்கு ஆக்சுவலாக 70 rupees 80 rupees வெளில சார்ஜ் பண்ணிருக்காங்க ஸ்டூடியோவில். பட் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸாக பண்ணி கொடுக்கறதுனால 30 பண்ணி கொடுங்க, 35 பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மியா கேட்டுட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் பெயிண்டிங்குமே வந்து ஒரு ஃபேஸுக்கு 300 சார்ஜ் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து யூ கேன் லேர்ன் இட் இன் அ வெரி சாஃப்ட் வே. ஓகேவா? ஸோ இந்த பாலிடிக்ஸ்லாம் ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லைப்பா. நீ வந்து கொஞ்சம் லைஃப்ல வந்து கொஞ்சம் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லா பண்ற முன்னாடி வரைக்கும் கூட வந்து உன்னை யார் கணக்குமே தெரிய மாட்டேன், இன்விசிபிளா இருப்பா. நீ ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, தென் எவ்ரி ஒன் வில் கம் ஆஃப்டர் யூ. ஓகேவா? டாக்ஸ் கட்டினியா இல்லையா, அது பண்ணியா இல்லையா, இது பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ பீஸ் ஆஃப் யூ. ஓகேவா? அப்போ வந்து யூ வில் சி லாட் மோர் பாலிடிக்ஸ். நீ வந்து ஏன்டா நம்ம வந்து கண்ணில் பட்டோம், ஏன்டா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆனோம் அப்படின்ற அளவுக்குலாம் யோசிப்பேன். ஸோ அதனால யூ ப்ராக்டிஸ், அவ்வளோதான். யூ லேர்ன் ஃப்ரம் இட். வேற ஆப்பர்ச்சுனிட்டி தேர்டு. ரொம்ப நேரம் டாக்ஸிக்லாம் இருக்காது. ஆமாங்கண்ணா, அதான் பார்க்கணும். நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வரணுமா, ஐயோ புது வேலை பயமா இருக்குமே அப்படின்றதெல்லாம் இருக்கும். நீ அதெல்லாம் வந்து தூக்கி ஓரமா வச்சுட்டு எப்பவுமே டாக்ஸிக் என்விரான்மெண்ட் வந்து இட் ஜஸ்ட் கில்ஸ் த ஆக்சுவல் யுவர் செல்ஃப் வித் இன் யூ. ஓகேவா? உனக்குள்ளார இருக்கிற கான்ஃபிடன்ஸை கொள்ளும். உனக்குள்ளார வந்து நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் தெரியுமா? நான் வந்து ஒரு சில விஷயத்த நல்லா பண்ணுவேன், இவங்கள்ட்ட நான் நல்லா பேசுவேன், இவங்கள்ட்ட ரிசர்வா இருப்பேன் அப்படின்ற மாதிரி உனக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இதுதான் நான் அப்படின்ட்டு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அந்த டெஃபினேஷனை சம்டைம்ஸ் வந்து இட் கில்ஸ் இட். ஸோ அதனால ஆல்வேஸ் மூவ் அவே ஃப்ரம் டாக்ஸிசிட்டி. கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றவங்களாம் தம்பிங்களா? இந்த ஸ்கூல்ல காலேஜ் மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டா சைலண்டா இருக்கிறது அப்படிலாம் இல்லை, சரியா? இந்த மீட்டப் வந்து வி ஆல் ஹாவ் டு ஒர்க் டுகெதர், சரியா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்ம என்ன டார்கெட்ஸ், என்ன கோல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பண்ணிட்டு வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ எல்லாரும் அப்படியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஈஸ்வர்ல இருந்து ஆரம்பிங்க. ஈஸ்வர், சிவா, வரிசையா ஒவ்வொருத்தங்களா கொடுங்க. சொல்லு ஈஸ்வர். ஸோ நான் என்ன பத்தி சொல்லவா இல்லை எப்படி? நான் கரியர் பத்தி சும்மா உன பத்தி சொல்லு. சும்மா உன பத்தி சொல்லு. லைக் வாட் யூ வாண்ட் டு டு அப்படின்ற மாதிரி ஆரம்பி. ஸோ நான் இப்போ விட்சோ டெக்னாலஜிஸ்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கோல் என்னன்னா, நான் ஒரு 5 yearsல என்னோட பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் நிறைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும். ஸோ அதான் என்னோட கோல். ஸோ இப்போதைக்கு நான் விட்சோ டெக்னாலஜில இருந்து நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நியூ ஸ்கில்ஸ், சேல்ஸ் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னா. ஓகே, ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நீ வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகுறது விச் இஸ் குட், ஓகேவா? பட் அது வந்து நீ வந்து உன்னோட பாஸ் கிட்டே சொல்லக்கூடாது, சரியா? அந்த பையன் கம்பெனில தான் ஒர்க் பண்றான், ஸோ அதனால சொல்றேன், சரியா? ஸோ நீ வந்து இது எனக்கு ஓகேவா, நான் சொல்ல போறது இல்லை. பட் ஜென்ரலா மற்றவங்க வந்து they don't really like it. ஏன்னா சில ரோல்ஸ்க்கு வந்து people expect to be having leadership qualities இருக்கணும், ஆட்டோனமஸா நீ வேலை செய்யணும், டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சில ஸ்கில் செட்ஸ் நீ வேலை செய்யறதுல வந்து they don't want you to be like that. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கு உனக்கு. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஆனா நான் ஒரு 4 days முன்னாடி உங்ககிட்ட பேசினேன்ல, அந்த ஹெல்த் இஷ்யூஸ். ஆமா தெரியும். நான் தானா? உடம்பு எப்படிப்பா இருக்குப்பா? பெயினா தானே இருக்கு. நேத்து போயிட்டு வந்தேன் டாக்டர்கிட்ட. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஸ்டேஜ் சர்ஜரி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 10 daysல. சரி, ஓகே. நீ இன்ஸ்டாகிராம்ல எப்பவும் டச்ல இரு, நம்ம அதை பேசுவோம்.
பட் என்னன்னா உன்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து சிவனேஷ் இருப்பார் இந்த குரூப்பில். ஸோ அவர்கிட்டக்க வந்து இல்லைனா தருண் இருப்பாங்க, அவங்ககிட்ட உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிங்கல்ல? கண்டிப்பா. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி உங்களுக்கு நான் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து இட் இஸ் நாட் அபவுட் இப்போதைக்கு என்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் இல்லை. ஓகேவா? என்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ப்ராக்ரஸ் மச் ஃபாஸ்டர் தென் வாட் ஐ எம். ஸோ எங்கள் கம்பெனியில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ இதை விட யூ ஹேவ் டு பி மச் மோர் அஃப்ளூயன்ட் இன் வாட் யூ டூ. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்த கம்பெனியில் போனால் அவங்க யோசிக்கவே கூடாது, நீங்கள் கேட்குற ஆஃபர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இன்னும் 2-3 கான்டாக்ட்ஸ் கூட நான் தரேன் நான். ஸோ அவங்கள்ட்ட ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு நான் தரேன் நான். எப்பவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போய் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி, உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப எப்பவுமே டோன்ட் டிபெண்ட் ஆன் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி அட் ஆல். ஓகே, ஒரு ஃப்ரீலான்சிங்கில் ஒன்று வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஹசில், வேறு வழி இல்லை. பட் இட் இஸ் ஃபார் யுவர் சர்வைவல். ஓகே. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அந்த கோர்ஸ் கோ த்ரூ பண்ண சொன்னீங்க, நான் அது பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். குட், பண்ணுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் நல்லா பேச கற்றுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் தான் வந்து இட் ஹேஸ் டு ஹோல்ட் ஆர் பிளேஸ். நம்ம ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இருக்கிறது வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் தான். இட் ஷுட் சவுண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி, இட் ஷுட் சவுண்ட் ஹானரபிள். ஸோ அந்த மாதிரி வந்து த இமேஜ் ஆஃப் யுவர்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து யாரையா ஒருத்தர் வந்து ஃபோனில் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வாய்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற வார்த்தை, யூஸ் பண்ணுற டோன் இதெல்லாத்தையும் வச்சுட்டு அவங்கள பற்றி ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணுவீங்கல்ல. இவர் வந்து இப்படி இருப்பார், மீசை பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன நேரில் பார்க்குறப்ப சம்டைம்ஸ் வந்து அது மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஓகே, உங்களோட மென்டல் இமேஜ் வந்து வென் யூஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ரிமோட், என்னோட லைஃப் வந்து இப்படி இருக்குது அப்படின்றப்ப யோர் இமேஜ் ஷுட் பி லைக், நீங்கள் வந்து எப்படி மற்றவங்க உங்களோட பேச்சு நடவடிக்கையை வச்சு வரைகிறாங்க மனசுக்குள்ளார அப்படின்றது வந்து யூ கேன் டிசைட். ஸோ வில் டாக் ஃபர்தர். பட் டீட்டெயில்ஸ் வந்து சிவனேஷ் கிட்ட இல்லைனா ஈஸ்வர் கிட்ட யாராவது ஒருத்தங்கிட்ட கொடுங்க எங்கள் டீமில். பீப்புள் வில் சூப்பர். ஆனால் ராஜ்குமார், எந்த சுச்சுவேஷன்லையும் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பிரேக் டவுன். ஓகேவா? உனக்கு அப்படி ஏதாவது ஒன்றுனா யூ கேன் மெசேஜ் மீ. உனக்கு தெரியும் நான் உனக்கு கால் பண்ணுவேன்ட்டு. ஓகேவா? நான் அது சொன்ன மாரி உனக்கு நான் டார்கெட் கொடுத்துருக்கேன் 1 year. ஓகே, நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு see you like this. ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாண்ணா. சூப்பர், தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து யார்? நம்ம ராஜேஸ்வரன். ஹாய்ண்ணா, எப்படி பாருங்க? நல்லா இருக்குண்ணா. நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 week 2 weeks மெசேஜ் பண்ணிட்டேன். லைக் இந்த கேரியர் கேப் விழுந்துருச்சுன்னா எனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதை சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நான் 2022 பாஸ்ட் அவுட் ஆகி ஒரு 1 year வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் அது சென்னையில் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூர் ஸ்விட்ச் ஆனேன். ஆனால் எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே என்னோட அங்கிள் வந்து ஆஸ்திரேலியா தானே இருக்காரு, சிட்னியில். அவர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறாரு, க்ளவுட்ல சம்திங் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து எனக்கு வந்து ஐடியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். ஆனால் நான் காலேஜ் டைம்ஸில் வந்து அது எனக்கு அந்த மைண்டில் ஓடி இருந்தது ஐடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன்னு கேட்டால் ட்ரை பண்ணேண்ணா. சீரியஸாகவே எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் அந்த எய்ம் இருந்துச்சு. பட் அதுக்காக நான் ஒர்க் பண்ணல. கரெக்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து எல்லாரும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருக்க கிளாஸ், நான் இன்ஜினியரிங் படித்தேன் இசிஇ. அதில் எல்லாருமே வந்து ஐடி செக்டரில் போயிட்டாங்க. எல்லாரும் வந்து எம்என்சி அந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி பிளேஸ் ஆயிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த இமெயில் மார்க்கெட்டிங் போனதுக்கு அப்புறமே மைண்டில் ஓடிச்சு, என்ன ஓடுச்சுன்னா, என்னடா நம்ம ஒரு விஷயம் எய்ம் பண்ணோம், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணல, ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் அப்பப்போ வந்துட்டு போனா, என்னடா இது நமக்கான லைன் இல்லையே, நம்ம ஏதோ கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு 5 months முன்னாடி குவிட் பண்ணிட்டேன் அந்த ஜாபை. பெங்களூர்ல கிடைச்ச ஜாப் குவிட் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் ட்ரை பண்ணும்போது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா வேகன்சி இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டோம்னா, அவங்க சொல்றது என்னன்னா, இல்லடா நாங்களே பெஞ்சில் வந்துருக்கோம், ப்ராஜெக்ட் இல்லை எதுவும் இல்லை, ஸோ நீ ஏன்டா அந்த கிடைச்ச வேலையை விட்டு வந்த, அவன் அந்த 30K கொடுத்தாங்க நாங்க பெங்களூர்ல. 30K விட்டுட்டு நீ வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து நீ ட்ரை பண்ணிருக்க, இதெல்லாம் வேஸ்டடா அப்படி இப்படின்னு யாருமே ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம். வயசும் 24 ஆச்சு, நாங்கெல்லாம் 22 போயிட்டோம், உனக்கு நீ கேரியர்ல ஆல்ரெடி லேட்டு, இப்போ 5 months கேரியர் கேப்பு, உனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி அவ்வளவுதானா முடிஞ்சுதா, இதுக்கு மேல நம்ம அது மாதிரி ட்ரை பண்ண முடியாது. உனக்கு வயசு 24 தான், என்னமோ 64 பேர் பேசுறேன். லைஃப் முடிஞ்சிச்சா? லைஃப் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. சரி, கரெக்ட் ஓகே. தானே. ஆனா வந்து ஆல்ரெடி எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ்ல நீ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணவே பண்ணாது. அப்படி பார்த்தா என்னோட வயசுல எத்தனையோ பில்லியனர்ஸ் இருக்காங்க, மில்லியனர்ஸ் இருக்காங்க. அம்பானி பையன் என்னோட சின்ன வயசு தான், அவன் பில்லியனர் அவன். சரியா? ஸோ அதனால நீ அப்படிலாம் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணா நம்ம சிரிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் டேக்ஸ் தேர் ஓன் வே டு கெட் டு த டாப். அது டாப்ல போகணும்னு கூட அவசியம் கிடையாது பார்க்க போனா. ஓகேவா? அந்த ப்ராசஸ் தான் வந்து வி ஹேவ் டு என்ஜாய். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே போய் உட்காரணும், அங்கே போய் உட்காரதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஆனால் அங்கே போறது எப்படி நீ போற? ஓகே, நீ கரப்ஷன் பண்ணி போறியா, நீ வந்து ஏமாத்தி போறியா, நீ வந்து சண்டை போட்டு போறியா, எப்படி வந்து நீ அச்சீவ் பண்றன்னு இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் பேசிக்லி ஒரு லைஃப் டைம். ஓகேவா? அந்த லைஃப் டைம் நீ எப்படி வாழ்றன்றது தானே. ஸோ அதனால நீ கம்பேரிசன்லாம் பண்ணிக்காத. சம்டைம்ஸ் வந்து பீப்புள் ஸ்டார்ட் லேட், சம்டைம்ஸ் வந்து தேல் ஸ்டார்ட் ஏர்லி, டசன்ட் மேட்டர். இந்த சிம்பு சொல்ற மாதிரி கடைசியா யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். ஸோ அப்படி நீ வச்சுக்கோ. பட் நீ இந்த கரியர் கேப்ல இந்த மாதிரி வேலையை விடுறதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட்பா. அதாவது நீ இப்போ வந்து வேலை இல்லாம ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதுக்கும், வேலை இருந்துகிட்டு அப்ளை பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வேலை இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் லைக் இப்போ ரெஸ்யூமே நான் இன்னைக்கு பார்க்குறேன், இன்னைக்கு இன்னொரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னா சம்மோன் இஸ் வேல்யூவிங் யுவர் ஸ்கில் செட், சம்மோன் இஸ் வேல்யூவிங் யுவர் டைம். ஸோ அப்போ அந்த டைமுக்கு ஒரு வேல்யூ ஆல்ரெடி நீ போட்டு அந்த ரெஸ்யூமில் போட்டு அனுப்புற. என்னோட வேல்யூ வந்து பர் ஹவருக்கு வந்து நான் 500 rupees ஒர்த்து அப்படின்னு போட்டு அனுப்புறேன். இதே நீ வேலையை விட்டுட்டு வந்து அந்த ரெஸ்யூம் அனுப்பிச்சுன்னா என்னோட டைமுக்கு ஒர்த்து வந்து 0 அப்படின்னு போட்டு அனுப்புறேன். ஓகேவா? அந்த ரெஸ்யூம் படிக்கிற ஹெச்ஆருக்கு வந்து யூ வில் வேல்யூட் லெஸ், நீ வேலை இல்லை அப்படின்னா. ஸோ அதனால் எப்பவுமே அதை விடாத, வேலை விடாத. ஸோ அதை வச்சுக்கிட்டு நீ மற்றது கற்றுக்கோ, மற்றது லைன் மாறுறதுன்னா மாறு, அதெல்லாமே பண்ணு. போய் முதல்ல போய்ட்டு ஒரு வேலையை ஜாயின் பண்ணு. ஓகேவா? ஸோ அது எந்த வேலை வேணாலும் இருக்கட்டும். அதேமாரி நம்ம இந்த நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட் இருக்கு, நான் பெஞ்சில் இருக்கேன், அந்த ஒரு ப்ராசஸ்லாம் பேசுகிறாங்க பார்த்தியா? ஸோ அந்த மைண்ட் செட்டு தான் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம், மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அது. ஸோ ஏன்னா அவங்க ஏன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க? ஒரு ஹியூமன் கேபிட்டல் தானே, ஒரு ஹியூமன் பொட்டன்ஷியல் தானே. அந்த மனுஷன் வந்து போய் எதையோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அதேமாரி ஒரு மனுஷன் தான் ஒரு காலத்தில் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சான், நெருப்பை கண்டுபிடிச்சான், ஈவன் இன்டெல் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சான், மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சான். மனுஷன் தானே, அவங்க எல்லாருமே மனுஷங்க தானே. ஓகேவா? ஆனால் நீ சொல்கிற ஒரு மனுஷன் வந்து எனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கல, நான் சும்மா பெஞ்சில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மனுஷன் தான். ஓகேவா? ஏன் அந்த மாதிரினா இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிக்கு வந்து அவங்க கண்ணுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் தெரியும், இந்த ஒயிட் கலர் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் தெரியும். ஓகே, ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து நான் MBA படிச்சிருக்கேன், நான் அந்தமாரி ஒரு வேலையை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரிலாம் உங்களை கக்குன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வி டோன்ட் நோ வாட்ஸ் ஃபியூச்சர் இஸ் ஹோல்ட் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு வேர் ஹவுஸில் போய்ட்டு டெலிவரிலாம் எடுத்து வச்சுட்டு சட்டை எல்லாம் வந்து அழுக்காச்சு, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யார் இருக்கா அடுத்தது? நவீன். ஹாய் நவீன். வேற யாரும் என்ன பேசல? யாரும் பேசிட்டீங்களா? சரி, யாராவது பேசலன்னா அப்பப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுவோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ வந்து? சிவா கரெக்டாக ஒரு 1 hour ஆச்சுன்னா சொல்லு சிவா. ஓகே, சரி, மேபி இன்னும் ஒரு 10 minutes நம்ம பேசுவோம். ஸோ கைஸ், நம்ம என்னன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி கேட்சப் பண்ணிவிட்டு உங்கள் கரியர் ப்ராக்ரெஷனு இல்லை இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இட்ஸ் கோன் பி அ ஸ்மால் குரூப், எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி. ஸோ இட்ஸ் கோன் பி அ ஸ்மால் குரூப். உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு சும்மா பேசாமல் இருக்கிறது, மற்றவங்க நம்ம என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே படாதீங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் கேமராலாம் போடுறதில்ல, பீப்புள் ஜஸ்ட் கோன் நோ யுவர் நேம், தே டோன்ட் ஈவன் நோ ஹூ யூ ஆர். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாதீங்க. பி செல்ஃபிஷ். இந்த இடத்துல வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ராக்ரஸ். ஸோ அதுக்கு வந்து ஐம் கோனா யூஸ் யுவர் ஆல்ஸ் டைம் அண்ட் வி கோனா ஒர்க் டுகெதர் அண்ட் வி கோனா ப்ராக்ரஸ். ஓகேவா? சொல்லு ஸ்ரீ. நான் ஒரு சின்ன இதுனா இப்போ என்னன்னா, இப்போ நான் காலேஜ் முடிச்ச உடனே விப்ரோல பிளேஸ் ஆனேன். அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா அதிகமா லே ஆஃப் ஆகுது, ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கும் எடுக்கிறதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்காங்க. என்ன நீங்க சொல்றீங்க? உங்க ஐடியா எப்படி? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த செக்டர்னு நீங்க பார்க்கணும். ஓகேவா? நான் பொதுவாகவே சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் கொரோனால அவ்வளோ பீக்ல இருக்கும்போது நிறைய சேலரி கொடுத்தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தான்,
பட் ஆஃப்டர் 2022க்கு அப்புறம் அந்த ஒரு ரெசிஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே அந்த வேகன்சி ஃபில் பண்றது இல்ல, ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறது இல்ல, நிறைய பேத்துக்கு ஜாப் இல்ல, லே ஆஃப் ஆயிட்டு இருக்காங்கண்ணா. அது ஏன் அப்படி? இந்தியா கவர்மெண்ட் மேல தப்பா, இல்ல யூஎஸ் எக்கனாமி டவுன்ல இருக்கா, எதனால இப்படி ஆகுதுண்ணா? சரி, அது மல்டிபிள் ரீசன்ஸ். சரியா, ஒன்று வந்து வி ஆர் ப்ரொடியூசிங் மோர் தென் த டிமாண்ட், சப்ளை இஸ் மோர் தென் த டிமாண்ட். எல்லா கண்ட்ரீஸ்லையும் எல்லா சிட்டிஸ்லையும் வந்து காலேஜஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஐடிக்கெலாம் வந்து தெர் இஸ் லாட் மோர் க்ரௌட். அண்ட் மோர் ஓவர் வந்து பீப்புள் ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் எல்லாருமே ஐடின்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம குரூப்லேயே பாருங்களேன், 2-3 பேர் வந்து தேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, பட் தேர் ஆக்சுவலி வாண்ட் டு ட்ரை இன் டு ஐடி. ஸோ அப்படின்ற கான்செப்ட் தான் அது. ஸோ பட் என்னோட சஜஷன் வந்து டசன்ட் மேட்டருங்க, நம்ம யார் தப்பு பண்ணுறாங்க, எதனால். இப்போ ஏஐ கூட ரீசனாக இருக்கும், எதுவும் வேணாலும் இருக்கட்டும். பட் வந்து வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஆர் சர்வைவல். ஓகேவா? ஸோ நம்ம எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம ஓகே கரெக்டாக ஒரு பர்சனை கண்டுபிடிச்சாச்சு, இவங்கள தான் நம்ம ப்ளேம் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு அந்த மாதம் வாடகை யாராவது கொடுக்க போகிறாங்களா? Be it government or be it the companies or whomever it is, we don't care. So we focus on our survival. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒயிட் கலர் ஜாப்ஸ்னா ஒயிட் கலர் ஜாப்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஒரு வீக்கெண்ட் இருக்குதா உங்களுக்கு, டைம் யூஸ்வலாக கரெக்டாக ஒரு டைம் இருக்குதா, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு அசிஸ்டன்ட் வேலை ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. லேர்ன் டு டூ சம்திங் எல்ஸ். ஓகேவா? இப்போ ப்ரெட்டி மச் நான் தான் பண்ணிருக்கிறேன். ஓகேவா? எந்த வேலையும் விட்றதில்ல, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்றதில்ல. ஸோ அந்த மாதிரி அதான் நான் இப்போ நாக்கரிலாம் முதல்ல செக் பண்ணும்போது 4 லட்சம் 5 லட்சம் ஜாப்ல அசால்ட்டா இருக்கும், கால் வந்துட்டே இருக்கும்ண்ணா. இந்த வேகன்சி இந்த வேகன்சி. இப்பெல்லாம் வந்து 10,000 கீழே தான் இருக்குது. அப்ளை பண்ணாலும் நிறைய பேருக்கு இப்போ வந்து பெஞ்ச்ல இருக்காங்க, வெளியே வராங்க, சரியா ஃபியூச்சர்ல கரியர் கேப் விழுகுது. இப்போ ரீசெண்டா 2020 பேட்ச்ல இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிச்சுது. அதான் அதனால நான் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன் தம்பி. அதாவது இப்போ இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், இங்கெல்லாம் வந்து ஆரக்கிள், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து யூஎஸ்ல வந்து இத்தனை பேர் அமுச்சு விட்டான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயம் வந்து நம்ம வி ஹாவ் டு திங்க் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து நான் ஒரு வேலைக்கு போகிறேன், இந்த வேலையில் வந்து நான் இன்னும் இதுலேயே படித்து இந்த வேலையிலே பெருசாகி இதில் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னு கை தூக்குறேங்க. இந்த ஃபீல்டு ஓகே நான் போகிறேன், இந்த ஃபீல்டில் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும், நான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணி நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் கை தூக்கணும் எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து ஃபயர் பண்ணப்படுவீங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு கம்பெனி ஓனராக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டசன்ட் மேட்டர். நீங்கள் அந்த ஓனர் கூட ஜாலியாக பேசுங்க, பழகுங்க, இட் டசன்ட் மேட்டர். எண்ட் ஆஃப் தி டே வந்து இப்போ ஈஸ்வர் என் கம்பெனி தான், சிவா என் கம்பெனி தான், தருண் என் கம்பெனி தான், இவங்க எல்லாருமே என்னோட ஸ்டாஃப் தான். பட் என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து என்னோட சர்வைவல் வந்து இட்ஸ் அ சர்வைவல் ஆஃப் மை கம்பெனி அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் த கம்பெனி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் இன் அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் திங்க் பண்ணுவேன். எவ்வளோ நீ வந்து இப்போ உனக்கு நான் 30,000 சம்பளம் கொடுக்குறேன்னா உன்னை வச்சு என் கம்பெனி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000 60,000 எடுக்கணும். எடுத்தால் தான் நான் வந்து உன்னை வச்சிருக்கிறதுக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிள். இல்லை கேஷ் வந்து இட்ஸ் நாட் மேக் எனி அதர் வே. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட வேலையில் வந்து நான் ரிச் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து யூ ஹேவ் அ ரிஸ்க் ஆஃப் லூசிங் யுவர் ஜாப் அட் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யர் லைஃப். ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை வச்சுட்டு வேலையை வந்து இட்ஸ் ஜஸ்ட் டு பே மை பில்ஸ். எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னோட நீங்கள் யாராவது ஹெச்ஆர் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட என் லிங்க்டின் ப்ரொஃபைல் அமைச்சு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கேட்க சொல்லுங்கள். ஓகேவா? அவங்க ஒரு பெரிய நம்பர் தான் சொல்லுவாங்க. ஓகே, நிறைய இருக்கும். ஓகே, அந்த சம்பளம் நான் கேட்கவே மாட்டேன். நான் அப்பப்போ வந்து ஒரு 6 months 3 months ஏதோ ஒரு கம்பெனியில் போய் நான் வேலை செய்வேன், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டோ ஏதோ ஒரு கன்சல்டிங் ஏதோ ஒன்று செய்வேன். ஓகேவா? ஆனால் அங்கே நான் போய் கேட்குற சம்பளம் எவ்வளோ இருக்கும்னா, இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவங்க எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்களோ அந்த சம்பளம் தான் கேட்பேன். அதுக்கு மேலே கேட்க மாட்டேன். ஏன்னா பாயிண்ட் என்னன்னா எனக்கு வந்து ஒருவேளை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு ஒருவேளை வந்து கேஷ் ஃப்ளோ வந்து எனக்கு இஷ்யூ இருக்கு, எனக்கு வேணும் அப்படின்றப்ப 1 செகண்ட். ஓகே, கால் முடிய போகுது, இது ஃப்ரீ இது. சரி, ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மீட்டப்பில் வந்து நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். பட் பாயிண்ட் என்னன்னா உங்களோட வேலையில் வந்து நான் நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸை விட்டுருங்க. இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிச் அப்படின்னா யூஸ் த வேலையை வந்து ஒரு சைடு இன்கமாக வச்சுக்கோங்க. ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் வருது நம்ம லைவ்லிஹுட்டை சேவ் பண்ணுறதுக்கு. ரிச் ஆகிறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் அ பிஸ்னஸ் ஆர் கெட்டிங் அ பார்ட் டைமோ அதர்வைஸில் வந்து யூ ஹாவ் டு மேக் யூர் பிக் மணி. ஓகேவா? வேலையில் டோன்ட் ட்ரை டு மேக் த பிக் மணி. ஓகே, ஸோ கைஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம திரும்ப வந்து
அடுத்த வாரம் கேட்சப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் ஹேவ் சம் ஆக்ஷன் பிளான்ஸ். நம்ம டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு வில் ஹேவ் 6 months and 1 year ஆக்ஷன் பிளான் வச்சுட்டு வில் ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் வில் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகேப்பா, கூல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் விழாவை சிறப்பிச்சதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து திரும்ப மீட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது வந்ததுக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணி வைங்க அண்ட் நம்ம அந்த ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, மைண்டில் போட்டு வைங்க. ஓகே, டேக் கேர். ஓகே, பாய். பாய்.